பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். என்ன நீ ரோடைய பாத்துட்டு இருக்கீங்க? யார் பாக்குறீங்க? ஏற்கனவே ஒரு நாள் பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. பத்மினி, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் கூட காலேஜ்ல படிச்சவ. அவதான் எங்கேயாவது தென்படுறாளன்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்பெல்லாம் வெளியில வந்தா என்ன வேலை இருந்தாலும் அவளை தேடுறத ஒரு வேலையை வச்சிட்டு இருக்கேன். என்ன நீங்க இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? அவங்க மேல அவ்வளவு இன்வால்வ்மெண்டா? அவங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா? ஆமா, அவ என்னைக்கும் மத்தவங்களை விட எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் வந்தனா. அப்போ உயிர் தோழியா? ஆமா, உயிர் தோழிதான். என் உயிரை காப்பாத்தின தோழின்னு வச்சுக்கேன். ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிளாஷ்பேக் இருக்கும் போல இருக்கு. சரி, அவசரம் ஒண்ணும் இல்ல. நல்லா குடிச்சிட்டு தெம்பா ஃபிளாஷ்பேக் சொல்லுங்க. எவ்வளவு தூரம் நாங்க ரெண்டு பேரும் நெருக்கமா பழகணும் தெரியுமா? அவளை பார்க்கணும் போல இருக்கு. இப்ப அவ இதே ஊர்ல தான் இருக்கா. ஆனா எங்க இருக்கா, எப்போ பாப்போன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல? உங்க ஓனர் இல்லையா? அவரை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். இல்ல மேடம், சேல்ஸ் முடிச்சிட்டு பேக் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தோம். அதை கொடுக்குறீங்களா? இருக்கு, உள்ள இருக்கு, எடுத்து தரேன். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? தேங்க்ஸ். இந்தாங்க மேடம். வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன மேடம், ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போறீங்க? ஏதாவது சாப்பிட்டு போலாம்ல மேடம்? எனக்கும் ஏதாவது வியாபாரம் ஆன மாதிரி இருக்கும்ல. உங்க பேக்கை இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டேன். ஏதாவது சாப்பிட்டு போங்க மேடம். என்ன மேடம் சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடலாம்? மோர் சாப்பிடலாமா? மோர் இருக்கா? மோரா? இங்க பாட்டில் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் தான் மேடம் கிடைக்கும், வேற எதுவும் இல்ல.
இன்னைக்கு தான் 3 பீஸ் வித்தோமே 120 ரூபா லாபம் இருக்கு. பாதாம் மில்கே சாப்பிடலாம். 2 பாதாம் மில்க் கொடு. ஐயோ 2 வேண்டாம், 1 போதும், ஷேர் பண்ணிக்கலாம். சரி, ஒரு ஒண்ணு பாதாம் போதுமா? மில்க் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் கொடுப்பா. ஓகே மேடம். வா அந்த பக்கம் போய் சாப்பிடு. போதும். அண்ணி, உங்க உயிர் தோழி உங்க உயிர் எப்படி காப்பாத்துனாங்கன்னு சொல்லுங்களேன். நான் கோயம்புத்தூர்ல படிச்சிட்டு இருக்கும்போது நான் பிஏ படிச்சேன், அவ பிகாம் பண்ணா. அவ எனக்கு 1 இயர் ஜூனியர் தெரியுமா. நான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கும்போது சீனியர் ஜூனியர் எல்லாரும் சேர்ந்து ஒரு லேக் ஏரியாவுக்கு டூர் போனோம். அப்ப நாங்க போட்டிங் ஹவுஸ் போயிருந்தோம். அப்ப நான் போட்டிங் போயிருந்தப்ப திடீர்னு தவறி விழுந்துட்டேன். நான் தவறி விழுந்த இடத்துல சுடல், அங்க முதலெல்லாம் நிறைய இருக்குன்னு எல்லா பசங்களும் பயந்துட்டாங்க. எனக்கு நீச்சல் கூட தெரியாது. ஆனா பத்மினி மட்டும் முதலைய பத்தியோ சுழல பத்தியோ எதை பத்தியுமே கவலைப்படாம அங்க குதிச்சு என் உயிரை காப்பாத்தினா. அந்த பத்மினி தான் என் உயிரை காப்பாத்தினா. அவளைத்தான் நான் பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். இப்ப அவ எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோன்னு தெரியல. அவளை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. வந்தா நான் காலேஜ் முடிச்ச உடனே இங்க வந்து பிஎல் ஜாயின் பண்ணிட்டேன். அவ அங்கேயே எம்காம் பண்ணா. 2-3 லெட்டர்ஸ் போட்டேன். ஆனா எந்த லெட்டர்ஸ்க்கும் ரெஸ்பான்ஸே இல்ல. நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. நான் மேரேஜ் முடிச்சு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன். அவ எப்படி இருக்கானே தெரியல. அவளை நான் அவசியம் பார்க்கணும். அவகிட்ட நிறைய பேசணும். என் உயிரை காப்பாத்தின அவளுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்னு தோணுது. ஏன் பத்மினி, உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் கூட படிச்சவங்க யாரும் நல்ல நிலைமையில இல்லையா? உன்ன மாதிரி பத்மான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவ வாழ்க்கையிலும் ஒரே போராட்டம் தான். என்னென்னவோ பண்ணி பார்த்தா ஒன்றும் முடியல. கடைசியா புத்திசாலித்தனமா ஒரு ஐடியா பண்ணா. ஆட்டோகிராஃப்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸை வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தையும் போய் பார்த்தா. அதுல ஒருத்தியோட ஹஸ்பண்ட் நல்ல போஸ்டிங்ல இருந்தாரு. அப்புறம் என்ன, ஒரே ஒரு ஃபோன் கால் தான் அவ தலையெழுத்தே மாறி போச்சு. நீ ஏன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணி பாரு. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? இருக்கா, நந்தினின்னு ஒருத்தி இருக்கா. என் மேல ரொம்ப அஃபெக்ஷன். இங்கதான் லா படிச்சிட்டு இருந்தா. இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காளா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில ஆண்டவன் வழிகாட்டுவான் பத்மினி. நீ முயற்சியை மட்டும் கைவிட்டுறாத. நீ இவ்ளோ படிச்சுட்டு இந்த மாதிரி ஹாட் பேக்லாம் தூக்குறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன கேட்டா இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. அதுவும் ஃபெயிலியர்னா நந்தினியை தேட வேண்டியதுதான். ஆனா அவ கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. தட்ஸ் ஷியோர். அண்ணி, உங்க ஃப்ரெண்ட் கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. கொடுங்க அண்ணி, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? அதுக்காக வீட்லயே உட்கார முடியுமா என்ன? போலாமா நீ? போல வந்தனா? ஏய், பாத்து பத்மினி. என் தப்புதான். சரி, கொடுத்துட்டு வந்துரு. என்கிட்ட கொடு. அக்கா இந்தா. எதுக்கு இது? இன்டர்வியூக்காக நீ வெயிட் பண்ணும்போது தாக எடுத்தா குடிக்கலாம்ல, அதுக்கு தான். சரி.
அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்ட? இன்டர்வியூ 10 மணிக்கு தான்ப்பா. இப்ப மணி 8 தான் ஆகுது. இருந்தாலும் இந்த பஸ் எல்லாம் நம்ப முடியாது. அதான் 9 மணிக்கே போலான்னு நினைச்சேன். சீக்கிரம் போனா நமக்கு தானே நல்லது. ஆமாம்மா, சீக்கிரம் போறது நல்லதுதான். போன தடவை மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? ஏம்மா, எந்த கம்பெனி, என்ன வேலை? இந்த வீட்டுக்கெல்லாம் வயரிங் பண்றாங்க இல்லப்பா, அந்த கேபிள்ஸ் தயார் பண்ற கம்பெனி. லினோலெக்ஸ்னு பேரு. நார்த்ல ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. இங்க மார்க்கெட்டிங் பிரான்ச் ஒன்னு இருக்கு. அங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலைக்காக இன்டர்வியூப்பா. இந்த வேலையாவது கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைச்சிரும்பா. அவங்க கேக்குற தகுதியெல்லாம் என்கிட்ட இருக்கு. காமர்ஸ்ல மாஸ்டர்ஸ் டிகிரி எடுத்திருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், நல்லா இங்கிலீஷ் பேச தெரியணும். அவங்க கேக்குற எல்லா தகுதியுமே என்கிட்ட இருக்கிறதுனால அந்த வேலை கிடைச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. பத்மினி, வழக்கம் போல அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுமா? வாங்கப்பா. பிரியா, என்ன தாத்தா? இங்க வாமா. தோ வரேன் தாத்தா. என்னங்க தாத்தா? வா வா வா. இன்னைக்கு அத்தை இன்டர்வியூ போறாங்க. அத்தைக்கு வேலை கிடைக்கணும்னு பாட்டிக்கிட்ட வேண்டிக்கிட்டு உன் கையினால ஃபைல் எடுத்து கொடுமா. என்ன தாத்தா என்ன எடுத்து கொடுக்க சொல்றீங்க? கள்ளங்கபடம் இல்லாத குழந்தைங்க தான் தெய்வத்துக்கு சமானம். வெள்ள மனசுள்ள நீதான் அத்தைக்கு உடனே தேங்க்யூ செல்லம். அப்பா நான் கிளம்புறேன். போயிட்டு வாமா. பாய் பிரியா. பாய் அத்தை. என் செல்லம். அப்பா தாத்தா உங்ககிட்ட ஒன்னு கேப்பேன், பதில் சொல்வீங்களா? கேளுமா. அது எல்லாரும் படத்துக்கு பூ தானே போடுவாங்க. ஆமா. நீங்க என்ன தாத்தா பாட்டி படத்துக்கு மஞ்சள் கயிறு மாட்டி வச்சுக்கிறீங்க? நீ குழந்தை கேட்டுட்ட, உனக்கு புரியுதோ புரியலையோ சொல்லிடுறம்மா. உன் பாட்டிக்கு நான் கடைசியா வாங்கிட்டு வந்தது இந்த தாலி கயிறு தாம்மா. அத உன் பாட்டியோட ஞாபகார்த்தமா இந்த போட்டோவிலேயே மாட்டி வச்சிருக்கேன். அப்ப தாத்தா நீங்க பாட்டி கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டலையா? இல்லம்மா, நீ சொல்ற மாதிரி இல்ல. கல்யாணத்தப்பவே நான் தாலி கட்டினேன், அது வேறம்மா. ஆனா இது உன் பாட்டிக்காக அவ சாக கிடக்கிறப்ப நான் வாங்கிட்டு வந்ததுமா. இது பாட்டி தான் தாலி கட்டிருக்காங்கல்ல, பின்ன எதுக்கு இன்னொரு தாலி? அது இப்ப சொன்னா உனக்கு புரியாதுமா. அப்புறமா ஒரு நாள் சொல்றேன், வா. வா. சரி தாத்தா. போலாமா? அவன் அத்தனை பேருக்கு முன்னால என்னை எடுத்தறிஞ்சு பேசி என்னை அவமானப்படுத்திட்டான்ப்பா. என்னால தாய்க்கவே முடியல. அவனை எத்தனை தடவை தான்ப்பா மன்னிக்கிறது? அவன் ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு தான் அவனை வேலைக்கு சேர்த்திருக்கோம். இப்ப அவனை தாராளமா டிஸ்மிஸ் பண்ணலாம். அவன் எந்த லேபர் கோர்ட்டுக்கு போனாலும் அவனால எதுவுமே செய்ய முடியாது. அவனுக்கு நம்ம காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றப்பா, அவன் இனிமே நம்ம கம்பெனில இருக்கவே கூடாது. எல்லாம் பேசி முடிச்சிட்டியம்மா. ஒரு நல்ல நிர்வாகி என்ன நடந்தாலும் பதட்டப்படக்கூடாது. ஒர்க்ஸ் மேனேஜர் 2-3 ஒர்க்கர்ஸ்க்கு முன்னால நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற ஒருத்தர் என்னையே எடுத்துரிஞ்சு பேசுறான்ப்பா. போடு, பேசிட்டு போடு. இப்போ நீ அவனை டிஸ்மிஸ் பண்ணன்னு வச்சுக்க, அவன் நிரந்தரமா உனக்கு பகையாளி ஆயிடுவான். ஏன் லைஃப்ல அனாவசியமா ஒரு பகையாளியை உருவாக்கிக்கிற? ஒரு நண்பனை பகையாளி ஆக்கிக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு பகையாளிய நண்பன் ஆக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ பதட்டப்படாம, ஆத்திரப்படாம, ஆவேசப்படாம அந்த பிரச்சனையோட வேற என்னன்னு விசாரி. பிசினஸ்ல மட்டும் இல்ல, குடும்ப விவகாரத்திலையும் அப்படிதான். சபாபதி ஏன் உன்னை எதுக்குறான்? ஏன் அப்படி நடந்துக்கிறான்? அது இயல்பா நடக்குதா இல்ல யாராவது அவனை தூண்டி விடுறாங்களா? அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்க. அவன் குடும்பத்தையும் கொஞ்சம் நினைச்சுப்பார். 3 குழந்தைங்க, தம்பி, தங்கச்சி. இப்போ நாம டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்னா அவன் நடுத்தெருவுக்கு தான் வரணும். நம்ம கம்பெனியிலிருந்து நீக்கின பிறகு அவனுக்கு வேற எங்கேயும் வேலையும் கிடைக்காது. இதெல்லாம் புரிஞ்சுக்காம அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். முதல்ல அவனுக்கு இதை உணர வைக்கணும். இத நீ இதோட மறந்துடு. சரிப்பா, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன்? உங்களுக்காக நான் அவனை இன்னொரு தடவை மன்னிச்சிடுறேன்.
அதையே நீ நினைச்சுக்கிட்டு இல்லாம மத்த வேலைகளை பாரு. அவனை எப்படி சரிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். எப்படி? என்னது? வீட்ல பந்தல் போட்டு கல்யாணமா? ஏன் சித்தப்பா, நீங்க கொஞ்சம் கூட பிராடா திங்க் பண்ணவே மாட்டீங்களா? நம்ம வீட்ல நடக்கிற முதல் கல்யாணம் இது. ஆடம்பரமா பண்ண வேணாம், ஒரு நல்ல ஏசியால புக் பண்ணுங்க, பிரமாதமா இருக்கணும். அதை தவிர ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நிறைய ரூம்ஸ் போட்டுருங்க. நான் மும்பைல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்கேன். ஏ அருண், உனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எல்லாரையும் இன்வைட் பண்ணா பிரச்சனை ஆயிடும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து போட்டா ஒரு 500 பேர் மேல இருப்பாங்க. அதான் சுருக்கிட்டு ஒரு 100 பேரை மட்டும் இன்வைட் பண்ணிருக்கேன். 100 பேர் அவன் ஃப்ரெண்ட்ஸ்? அதான் சுருக்கிட்டேன்னு சொல்றேன்ல. எல்லாருக்கும் தனித்தனியா இன்விடேஷன் வைக்கலாம் தான் நினைச்சேன். சரி வேணா, ஃபேமிலி இன்விடேஷனே கொடுத்துக்கிறேன். சரி, கல்யாணத்தை மண்டபத்துல வச்சுக்கலாம். கச்சேரிக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்? நல்ல கர்நாடிக் மியூசிக் கச்சேரி வச்சிடலாம். என்ன இந்த காலையில யார் மாதிரி கேக்குறாங்க? நீ கேக்கலனா மத்தவங்க கேட்டு ரசிக்கிறாங்க. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சினிமா ஆர்கெஸ்ட்ரா வச்சிருவோம். பிரவீன் சொல்றதுதான் கரெக்ட். இருக்கிறதுல பெஸ்ட் ஆர்கெஸ்ட்ராவை பார்த்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து சமையல் விஷயம் என்ன பண்ணலாம்? வந்தனாவுக்கும் அவ கட்டிக்கு போற அந்த மாப்பிளைக்கும் என்ன பிடிக்குதோ அதே அரேஞ்ச் பண்ணிடலாம். ஏ அருண், முதல்ல உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. அதான் எனக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு புண்ணாக்கு பருத்தி கொட்டை. அதான் டெய்லி சாப்பிடுறியே, ஏதாவது டிஃபரெண்டா சொல்லு. டேய் சும்மா சண்டை போடாத. நல்ல செட்டிநாடு ஐட்டம்ஸா வச்சுக்கலாம். நம்ம கல்யாண சமையக்காரட்ட சொல்லி என்னென்ன பெஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் செய்ய சொல்லிடலாம். ஏய் அருண், சரி சரி, நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். இந்த சதாசிவம் என்ன பண்றாரு? பிஸ்கட் வேற தீந்து போச்சு. யோ சதாசிவம் இல்ல, அவர் உங்க அப்பாவோட திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்காரு. அப்பா புண்ணியத்தை தேடுறதுக்கு கிரிவலம் போயிருக்காரு. கூட துணையா போறேன்னு சொல்லிட்டு சந்தடி சாக்குல இவரும் புண்ணியத்தை தேட கிரிவலம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். 2 in 1 பாலிசி, வேற ஒண்ணு இல்ல. ஏமா நந்தினி, அந்த லிஸ்ட கொடு. கொடுங்க. இதெல்லாம் நாம பேசி முடிவு பண்ணிருக்கோம். இத அண்ணன் கிட்ட காட்டுவோம். அவரோட முடிவு தான் ஃபைனல். அவர் சொல்றபடி நடப்போம். என்ன? ஓ அது சரி. அப்புறம் எதுக்கு நாமெல்லாம் இப்படி உட்காந்து பேசணும்? அவரு இருந்திருந்தா எது வேணும் எது வேணாம்னு சொல்லிருப்பார்ல. அவர் என்ன வேணாம் நான் சொல்ல போறாரு? நாம எல்லாரும் முடிவு பண்ணது சரின்னு தான் சொல்ல போறாரு. அவர் இந்த கல்யாணத்தை ரொம்ப பிரமாதமா நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னங்க, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நம்ம வந்தனாவோட கல்யாணத்தை எப்படி கிராண்டா பண்றதுன்னு பேசிட்டு இருந்தோம். அத நம்ம நந்தினி குறிப்பு எழுதி வச்சிருக்கா. படிக்கிறேன், கேக்குறீங்களா? கல்யாணத்துக்கு சிட்டியில பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி ஹால் புக் பண்ணணும். ரிசப்ஷன்ல லைட் மியூசிக் கச்சேரி, செட்டிநாடு சமையல், அப்புறம் கல்யாணத்துக்கு எவ்வளவு பேர் வராங்களோ அவ்வளவு பேருக்கும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். என்னங்க டாம் டூம்னு ஏகப்பட்ட செலவா இருக்கேன்னு பாக்குறீங்களா? நாங்கெல்லாம் அப்படிதாங்க ஆசைப்படுறோம். அதுவும் இல்லாம இந்த கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு நாங்கெல்லாம் நினைக்கிறோம். என்னங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? இந்த பட்டியலோட வேற என்னென்ன சேர்த்து கிராண்டா பண்ணலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா ஈஸ்வரி, நம்ம பிரவீன் கல்யாணம் தான் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சே. வந்தனா கல்யாணமாவது கிராண்டா பண்ணணும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். செலவு பத்தி கவலைப்பட வேண்டாம், சந்தோஷம் தான் முக்கியம். இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா நாம எல்லாரும் கவலைப்பட்டு இருந்தோம். இப்போதான் எல்லாருடைய முகத்திலையும் அந்த கல்யாண கலை தெரியுது. ஈஸ்வரி, நாம சம்பாதிக்கிறது உழைக்கிறது எதுக்காக? நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. அதுக்காக செலவு பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். தம்பிக்கிட்டையும் சொல்லிடு, நீங்க எல்லாரும் எடுத்திருக்கிற முடிவு வந்தனாவுக்கும் உங்களுக்கும் மட்டும் இல்ல, எனக்கும் சந்தோஷத்தை தரக்கூடியதான்.
சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. ஓ வணக்கம், வாங்க. வணக்கம் வணக்கம். கொண்டா, நீ வெளியில வெயிட் பண்ணு. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? முறையா வீட்டுக்கு வந்து கேட்குறேன்னு சொன்னல, அதான் வந்திருக்கேன். தம்பி வீட்டில் இல்லையா? இருக்காரு. கூப்பிடுங்களேன். தம்பி, அண்ணா, லாரி சார் வந்திருக்காரு. இதோ வந்துட்டேண்ணே. வணக்கம். வணக்கம். வாங்க ஜெயந்தன் சார், உட்காருங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. எதுவா இருந்தாலும் தயங்காம நீங்க பட்டுன்னு கேட்டுருவீங்க. நீங்க இப்படி தயங்குறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு தயங்குறாரு? நம்ம வந்தனா கல்யாணத்துல இருந்த சிக்கல் எல்லாம் சரியானது காரணமே ஜேபி சார் தான். நானும் அண்ணனும் அவருக்கு நன்றி சொல்றதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். லாயர் சார், உங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை கேளுங்கன்னு அப்பா அண்ணன் சொன்னாரு. உங்க வீட்டுக்கே வந்து கேட்கிறேன்னு ஜேபி சார் சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா கேட்கறதுக்கு தான் தயங்குறாரு. நீங்க யாரு? இந்த குடும்பத்துல ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்துகிட்டு ஏன்னு இப்படி தயங்குறீங்க? என்ன வேணும்னு மனசுல பட்டதை கேளுங்க அண்ணே. அம்மாடி, நீ எப்போ என்ன அண்ணன்னு கூப்பிட்டியோ அப்பவே நீ எனக்கு தங்கச்சி ஆயிட்ட இல்லையா? அந்த உறவுல, அந்த உரிமையில நீ எனக்கு ஒண்ணு செய்யணுமா? சொல்லுங்க அண்ணே. ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துட்டு வர சொல்லுமா. சதாசிவம், சதாசிவம், ஒரு தாமரை தட்டை எடுத்துட்டு வாங்க. இங்க கொடுப்பா. ஜெயந்தன், அப்படி போய் என் தங்கச்சி பக்கத்துல ஜோடியா நில்லுங்க. பொதுவா இந்த மாதிரி விஷயம் பேசும்போது பெண்கள் இருக்கணும். என் வீட்டில தான் பெண்கள் இல்லையே, அதனாலதான் இவங்க 2 பேரும் ஜோடியா நிக்க வச்சேன். என் தங்கச்சி புருஷன் என் மச்சான், என் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. அதனாலதான் இந்த விஷயத்தை பத்தி பேச ஏன் சார்புல எனக்கு பதிலா நீங்க பேச போறீங்க. லாயர் சார், இவங்க 2 பேரும் உங்க குடும்பத்துல ஒருத்தர்னா அப்ப நாங்க யாரு? நாங்களும் உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே. உங்களையும் என் குடும்பத்துல ஒருத்தரா ஆக்கணும்னு தானே இவ்வளவு ஏற்பாடும். இனிமே உங்ககிட்ட சஸ்பென்ஸ் தேவையில்ல, நானே வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப நாங்க 3 பேரும் உங்க 2 பேர்கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கைக்காக நிக்கிறோம். என்னோட பையன் ஆனந்துக்கு உங்களோட பொண்ணு ஜோதிய பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம். நீங்க தட்டை வாங்கிக்கிட்டு சரின்னு சொன்னீங்கன்னா ஒரே நாள்ல ஒரே மேடையில இந்த 2 கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். நல்ல ஒரு முகூர்த்தமா பார்த்து வந்தனா ஜோதி 2 பேருக்கும் ஆடம்பரமா கல்யாணம் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. நீங்க என்ன வேணா கேளுன்னு சொன்னீங்க, நானும் கேட்டுட்டேன். பதில் சொல்ல வேண்டியது இனிமே நீங்க தான்.
என்ன லாயர் சார், நீங்க இப்படி கேட்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க மனசுல வேற ஏதோ ஆசை இருக்கும் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். சரி, நல்ல விஷயத்த சொல்றதுக்கு மங்களகரமான பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. அதுவும் என் தம்பி சம்சாரம் கையால கொடுக்க சொல்றீங்க. நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி அப்புறம் பேசலாம். முதல்ல தட்டை வாங்கிக்கிறேன். தட்டை வாங்கிக்கிறதுக்கும் நீங்க சொன்ன விஷயத்துக்கு சம்மதிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? தட்டை கொடுங்க.